தேசத்துல மோஹத் சிங்கிற பேர் கொண்ட ஒரு புத்திசாலி ராஜா இருந்தாரு. ராஜா கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கான குறைவும் இல்ல. ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரே ஒரு கவலைதான். அவருக்குன்னு ஆண் வாரிசு யாருமே இல்ல. ராஜாவுக்கு 3 மகள்கள் இருந்தாங்க. அகோரி, சக்தி, அப்புறம் சரஸ்வதி. 3 பேரும் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களுடைய கல்யாணத்துக்காக பிடிவாதம் பிடிச்சாங்க. அப்பா, எனக்கு 25 வயசாயிடுச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த ராஜ்யத்தை என் புருஷன் பேர்ல எழுதி வைங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் விட ரொம்ப சிகப்பா அப்புறம் அழகா இருக்கேன். அப்பா, ராஜ்யத்தை நீங்க இவங்களுக்கு கொடுக்க கூடாது. ராஜ்யத்தை நீங்க என் புருஷனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் எல்லாத்தையும் விட பலசாலி. அப்புறம் என்ன மாதிரியே பலசாலியான ஒருத்தனை தான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா, நான் பொறுமையானவ, புத்திசாலியானவ. நான் என்ன போல ஒருத்தனை தான் எனக்கு புருஷனா தேர்ந்தெடுக்க போறேன். நீங்க விருப்பப்பட்டா ராஜ்யத்தை நீங்க என் பேர்ல எழுதி வைக்கலாம். ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியவே இல்ல. இவங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜ்யத்தை யாரோட புருஷன் கையில ஒப்படைக்கணும்னு தெரியல. அவருடைய இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவரோட குருவை அவர் பார்க்க போனாரு. குரு ராஜா கிட்ட 3 குதிரைகள் கொடுத்தாரு. அப்புறம் ராஜாவோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாரு. ராஜா அந்த குதிரைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட மகள்களை பாக்குறதுக்காக போனாரு. இங்க 3 மந்திர குதிரைகள் இருக்கு. இதுங்களை எடுத்துக்கிட்டு நீங்க ராஜ்யத்துக்குள்ள இல்ல ராஜ்யத்துக்கு வெளியில போங்க. உங்களுடைய வருங்கால துணைவனை தேர்ந்தெடுங்க. யார் புத்திசாலியான வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுடைய குதிரை பறக்க ஆரம்பிக்கும். யாருடைய குதிரை பறக்க ஆரம்பிக்குதோ நான் அவங்க கையில நம்ம ராஜ்யத்தை ஒப்படைப்பேன். 3 பொண்ணுங்களும் அவங்க குதிரை மேல உட்காந்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுக்க போனாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, மனிதர்கள் அவங்க சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாதிரி ஆட்களையே தேடுவாங்க. முதல் பொண்ணு சிகப்பானவ, திமிரானவ. அவ பக்கத்து ராஜ்யத்துக்கு போய் தன்னை மாதிரியே சிகப்பாவும் திமிரு பிடிச்ச ஒருத்தனை தேர்ந்தெடுத்தா. நான் சிந்து ராஜ்யத்தோட ராஜகுமாரன். எல்லார விட சிகப்பா அழகா இருக்கேன். நான் சொல்றத ஜனங்க கேட்பாங்க. இல்லன்னா நான் அவங்களுக்கு கொடுப்பேன் குத்து. நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அப்புறம் நான் உன்னை என்னோட வாழ்க்கை துணைவனை ஏத்துக்க விரும்புறேன். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னா, நாங்க 3 சகோதரிகள் இருக்கோம். எங்களோட அப்பா எங்க 3 பேருக்கும் 3 மந்திர குதிரைகளை கொடுத்து என்ன சொன்னாருன்னா, யாரு ரொம்ப புத்திசாலியான ஒருத்தனை வாழ்க்கை துணைவனா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களோட குதிரை பறக்குமா. அப்புறம் ராஜ்யத்தை அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனா அந்த குதிரைக்கு ரெக்கையும் முளைக்கல, அந்த குதிரை பறக்கவும் இல்ல. அப்ப இதுதான் விஷயமா? நீ கவலைப்படாத. நான் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்றேன். என்னுடைய ராஜ்யத்துல பெரிய பெரிய விலங்குகளை வளர்க்குற ஆள் இருக்காரு. நாம அவரை போய் பார்க்கலாம். அங்க இன்னொரு பொண்ணு சக்தி தன்னை மாதிரியே ஒரு சக்திசாலி பையனை தேர்ந்தெடுத்தா. நான் ஆர்பூர் ராஜ்யத்தோட ராஜகுமாரன். உலகத்திலேயே நான் தான் பெரிய பலசாலி. என்னை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. எல்லாரையும் ஆக்கிடுவேன் நான் சட்னி. சக்தி தன்னோட பலசாலியான துணைவன் கிட்ட அவளுடைய அப்பா சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனா என்னோட குதிரை பறக்கவே மாட்டேங்குது. ராஜ்யம் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு. நான் உன்னுடைய சகோதரிகளை கொன்னுடுறேன். ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தா அப்போ அவங்களையும் நான் கொன்னுடுறேன். 3வது பொண்ணு சரஸ்வதி ஒரு ஏழை ஆனா இரக்கமுள்ள அப்புறம் ஒரு புத்திசாலியான பையனை தேர்ந்தெடுத்தா. அந்த பொண்ணு தன்னோட அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் அந்த பையன் கிட்ட சொன்னான். இங்க பாருங்க, எனக்கு ராஜ்யத்து மேல எந்த ஆசையுமே இல்லை. நான் உங்களை மனசார விரும்புறேன். அதனால உங்களை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். நாம 2 பேரும் நேரா உங்க அப்பாவை போய் பார்ப்போம். ஒருவேளை குதிரை பறக்கணும்னு இருந்தா வழியில போகும்போது அது வேணும்னா பறக்கட்டும். ஒருவேளை அது பறக்கலைன்னா உங்க அப்பா விருப்பம் போலவே எல்லாம் நடக்கட்டும். 3 பொண்ணுங்களும் தன்னோட வாழ்க்கை துணைவனை கூட கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சக்தியோட வாழ்க்கை துணைவன் எல்லாத்தையும் விட ரொம்ப பலசாலியானவன் அகோரி. அப்புறம் அவ கூட இருந்த பையன் மேல தன்னோட தாக்குதலை ஆரம்பிச்சான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராஜாவோட சிப்பாயிங்க வந்து சக்தி அப்புறம் அவளுடைய வாழ்க்கை துணைவனை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரை ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. சக்தி, நீ ராஜ்யத்தை கைப்பற்றணும்ன்ற போட்டியில நீ தவறான ஒரு வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுத்திருக்க. அகோரி, இப்போ நீ சொல்லுமா?
அப்பா, நான் எல்லாத்தைய விட ரொம்ப புத்திசாலியான ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டேன். என்னுடைய குதிரை பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியா? அப்போ குதிரை எங்கம்மா? அந்த குதிரைக்கு வழியில தொற்று நோய் ஏற்பட்டுடுச்சு. அதனால அது நீங்க நாளைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து பறக்கிறத பார்க்கலாம். அகோரி தான் தேர்ந்தெடுத்த பையன் பறவைகளை வளர்க்கிற ஒரு ஆளுகிட்ட சில செல்ல பிராணி கழுகுகளை கடனா வாங்கினான். அவனுடைய திட்டம் என்னன்னா, அதாவது கழுகுங்க குதிரைய கயிறால தூக்குங்க, அப்புறம் காத்துல பறக்க விடணும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ராஜாவோட கண்ணுக்கு கயிறுங்க தெரியாது, அப்புறம் குதிரை அவருக்கு பறக்கிற மாதிரி தெரியும். காலையில ராஜா பறக்கிற குதிரைய பாக்கிறதுக்காக வந்தாரு. அங்க பாருங்க அப்பா, குதிரை பறக்குது. கொஞ்ச நேரத்துக்கு கழுகுகளால குதிரைய தூக்க முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அதுங்க சோர்ந்து போச்சு. அப்புறம் குதிரை கீழே நதியில போய் விழுந்துச்சு. புத்திய நல்லா பயன்படுத்திருக்கிற அகோரி. ஆனா இந்த மாதிரி தந்திரங்கள் வாழ்க்கைக்கு உதவாது. இப்போ நீ சொல்லு சரஸ்வதி. அப்பா, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுத்துட்டேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. ஆனா குதிரையால பறக்க முடியல. குதிரை பறக்கணும்னு நான் சும்மா சொன்னனே தவிர எந்த குதிரையாவது இன்னைக்கு வரைக்கும் பறந்திருக்கா? ஆனா இது மூலமா ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லார விட உண்மையானவன், அப்புறம் நேர்மையானவன் கூட. நீ உன்ன மாதிரியே உனக்கு ஒரு வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுத்திருக்க. நீங்க 2 பேர் மட்டும்தான் இந்த ராஜ்யத்துக்கு உண்மையான உரிமையாளர்கள். கிஷன்கஞ்ச் கிராமத்துல ஒரு அரிசி வியாபாரி இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த வியாபாரி அந்த கழுதை மேல அரிசி மூட்டையை ஏத்திக்கிட்டு தினமும் மலைய தாண்டி மார்க்கெட்டுக்கு போவாரு. என்னங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க மார்க்கெட் போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மூட்டையை எடுத்துட்டு போங்களேன். எதுக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா? இன்னைக்கு இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல துர்காஷ்டமி வரப்போகுது. எல்லார் வீட்லயும் பாயசம் பண்ணுவாங்க. எல்லாரும் பாயசம் செய்யறதுனால அரிசிக்கு டிமாண்ட் ஏற்படும். நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா நம்ம கழுதையோட ரொம்ப கஷ்டம். அது மேல 2 மூட்டை வச்சாலே அது சுமக்க மாட்டேங்குது. 3வது மூட்டையை வச்சா அது எங்க நகருமா? அந்த வியாபாரியோட கழுதை ரொம்ப புத்திசாலி, அப்புறம் சோம்பேறியும் கூட. அந்த வியாபாரி அது மேல மூட்டையை வச்சு தான் கூட கூட்டிட்டு போகும்போது பாதியிலேயே அந்த கழுதை ஏதாவது ஒரு இடத்துல அந்த ரோட்ல உட்காந்துரும். எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. அட எந்திரா தம்பி, எந்திரி. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி பண்ற? அந்த வியாபாரி அந்த கழுதைக்கு சாப்பிட கொடுப்பாரு, குடிக்க தண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கழுதை எழுந்து நிற்கும். அந்த கழுதை மேல 3 மூட்டையை வைக்க போறத அவங்க முதலாளி பேசிட்டு இருக்கும்போது அந்த கழுதை கேட்டுட்டு அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு அது யோசிக்க ஆரம்பிச்சது. ஐயாவோட மனைவி ரொம்ப புத்திசாலி. 3 மூட்டைய போட்டுக்கிட்டு நான் அந்த மலை மேல ஏற முடியாது. அன்னைக்கு அந்த வியாபாரி அவரோட கையில ஒரு கொம்பை எடுத்துக்கிட்டு போனாரு. ஒருவேளை இந்த கழுதை எங்கன்னா உட்கார்ந்துடுச்சுன்னா இத நான் அடிச்சே கொன்னுடுவேன். அந்த கழுதை எப்பவும் போல நடு வழியில உட்காந்துக்குச்சு. அந்த வியாபாரி அதை ஓங்கி அடிச்சாரு. அந்த கழுதைக்கு அதோட முதலாளி மேல ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஆளுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தணும். மலையை தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வந்துச்சு. அந்த வியாபாரி கழுதையோட அந்த ஆறை தாண்டி போகும்போது அந்த கழுதை நடு ஆத்துல உட்காந்துக்குச்சு. அரிசி மூட்டை எல்லாமே தண்ணியில நனைஞ்சு போச்சு. அட, இந்த கழுதை மொத்த அரிசியும் நினைச்சிடுச்சே. இந்த அரிசிய அந்த கடைக்காரர் வாங்க மாட்டாரு. அன்னைக்கு அந்த வியாபாரி அரிசி மூட்டையை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாம போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அரிசியை அவர் காய வைக்கணும். இப்ப தினமும் அந்த கழுதை இப்படியே பண்ண ஆரம்பிச்சுது. அது ஆத்த கடக்கும் போதெல்லாம் அந்த ஆத்துக்கு நடுல உட்காந்துக்கும். அப்புறம் அரிசி முட்டையெல்லாம் நனைஞ்சு போயிடும். வியாபாரி அவர் கழுதைய நினைச்சு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் போற வழியில அந்த வியாபாரி ஒரு சாதுவை பார்த்தாரு. இன்னைக்கு இந்த வியாபாரிக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம். தம்பி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? வியாபாரி அவரோட மூட்டையில இருந்து 5 கிலோ அரிசியை எடுத்து அந்த சாது கிட்ட கொடுத்தாரு. மன்னிக்கணும் ஐயா, அரிசி நனைஞ்சு போச்சு. பரவாயில்ல தம்பி, நான் எப்படியாவது நினைச்சுதானே அதை சமைக்கணும். ஆனா உன்னுடைய அரிசி எப்படி நனைஞ்சு போச்சு?
அந்த விஷயத்த எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்றியா? வியாபாரி எல்லா விஷயத்தையும் அந்த சாது கிட்ட சொன்னாரு. அப்படியா? உன்னுடைய பிரச்சனை இதுதான் இல்ல? சாது அந்த வியாபாரிக்கு 3 மந்திர கழுதைகளை கொடுத்தாரு. இந்த 3 கழுதைகளும் ரொம்ப ரொம்ப மகிமையுள்ள கழுதைகள். ஒரு கழுதை எவ்வளோ சுமைய வேணாலும் தூக்கிக்கிட்டு வேகமா நடக்கும். 2வது கழுதை ரொம்ப தூரம் வரைக்கும் போகும். 3வது கழுதை மனுஷங்க பேசுறத பேசும். அந்த வியாபாரிக்கு 3 மந்திர கழுதைகள் கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த வியாபாரி தன்னோட பழைய கழுதைய வீட்டுல விட்டுட்டு அந்த 3 மந்திர கழுதைகளோட மார்க்கெட்டுக்கு சாமானை எடுத்துக்கிட்டு போனாரு. வியாபாரி பேசுற கழுதை மேல உட்காந்துப்பாரு. அப்புறம் மத்த 2 கழுதைங்க மேல மூட்டையை அடக்கி வைப்பாரு. இந்த மாதிரி அவரோட வியாபாரம் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் காட்டுல வியாபாரி கிட்ட இருந்து கொள்ளடிக்கிறதுக்காக திருடனுங்க காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்கக்கூடிய கழுதை இந்த விஷயத்த பேசுற கழுதைக்கு தெரிவிச்சுது. பேசுற கழுதை தன்னோட முதலாளி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. ஐயா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறது அவ்வளவு நல்லதில்ல. திருடர்கள் நம்மளுக்காக வெயிட் பண்றாங்க. சாயந்தரம் அந்த வியாபாரிக்கு விஷயம் தெரிஞ்சது. கரும்பு வியாபாரி கிட்ட இருந்து கொள்ளடிச்சாங்கன்னு. ஒருவேளை என்கிட்ட இந்த மகிமையான கழுதை இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அங்க பழைய கழுதைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இந்த 3 கழுதைகளும் நம்ம எஜமானனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. இதுங்களை கொன்னுடணும். பழைய கழுதை காட்டுல இருந்து விஷ செடியை பறிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அது அந்த விஷ இலைகளை தன்னோட பல்லால கடைச்சு சாப்பாட்டுல கலந்துடுச்சு. அந்த 3 மந்திர கழுதைங்க கிட்ட போய் அது சொல்லுச்சு. தம்பிங்களா, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல இல்ல. வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க. ஒருவேளை யாரும் சாப்பிடலன்னா அதை தூக்கி போட வேண்டியதா இருக்கும். சாப்பாடை தூக்கி போடுறது நல்லதில்லல்ல. பேசுற கழுதை என்ன யோசிச்சதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கழுதை சாப்பிடறதுக்கு நமக்கு எதுவுமே கொடுத்ததில்ல. திடீர்னு இது எதுக்காக இவ்வளவு நல்ல விதமா நம்ம கிட்ட நடக்குது? நாங்க உன்னோட சாப்பாடு சாப்பிடுறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்களோட சாப்பாடு சாப்பிடணும். முதல்ல நான் சொன்னேன் இல்ல, என்னுடைய வயிறு நிரம்பி போச்சுன்னு. நான் கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது. நாங்க கழுதைங்க தான், ஆனா எங்களுடைய புத்தி கழுத புத்தின்னு நினைச்சியா? பேசுற கழுதை எல்லா விஷயத்தையும் தன்னோட முதலாளி கிட்ட சொல்லுச்சு. அந்த வியாபாரி பழைய கழுதையோட சாப்பாட்டை ஒரு எலிக்கு சாப்பிட கொடுத்தாரு. அந்த எலி அதை சாப்பிட்டதுமே இறந்து போச்சு. இனி இந்த பழைய கழுதையை இங்க வைக்கிறது நல்லதில்ல. வியாபாரி அந்த பழைய கழுதைய ஒரு சலவைக்காரங்கிட்ட வித்தாரு. அந்த சலவைக்காரன் ரொம்ப கண்டிப்பானவன். அவன் அந்த கழுதை மேல அதிகமான சுமையை ஏத்தி அந்த கழுதைய கொம்பால அடிச்சுக்கிட்டே இருப்பான். நான் செத்தேன்டா கடவுளே. நான் அந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா அந்த பழைய எஜமானங்கிட்டயே நல்லா இருந்திருப்பேன். ஐயோ. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, யாரு ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு குழி தோன்றாங்களோ அவங்களே அந்த குழிக்குள்ள விழுந்துருவாங்க.